நான் கண்டுபிடிச்சேன். என்ன எங்க இருக்கு? அங்க இருக்கு. எங்க? நேரா போணும். ரொம்ப தூரமா இருக்கா? ஆமா. சரி வாங்க போலாம். பசங்க வந்துட்டாங்க, போய் கண்டுபிடிச்சாங்க இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. கமான். எங்க இருக்கு? அங்க. ஓ சூப்பர்ல. சூப்பரா இருக்குல்ல. போய் உட்காருங்க, போங்க போய் உட்காருங்க. சென்னை மாநகராட்சி வந்து எல்லா விஷயத்துக்கும் அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பயணிகள் நிழற்குடைக்கும் வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடையாது, ஒரு 10 லட்ச ரூபா மினிமம் இருக்கும் இந்த இதை போடுறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம் காசு. ஏன்னா இது மட்டும் வச்சு சொல்ல, நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒதுக்குற தொகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா. எனக்கு என்ன கேள்வினா, இது எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு? இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக, அதாவது மக்கள் வந்து வெயிலில் நிற்கக்கூடாது, அவங்க வந்து நிழலில் இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு நிழற்குடை இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த ரோட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த பஸ் எல்லாம் இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, எல்லாம் மறைஞ்சிருக்கு. நம்ம பஸ் வருதா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படியே கொஞ்சம் வாங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அக்கா நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா? பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கு, நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இல்லை பஸ் அங்கே வராது, ஓகே. உங்களுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு நிழல் கூட எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க, நீங்கள் நிற்கிறீங்களா ஏன்னு கேட்குறேன். அங்கே வராது, அங்கே இருக்கிற பஸ் வருதா இல்லையான்னு உங்களுக்கு அங்கே உட்காந்தீங்கன்னா கூட தெரியாது, இங்கே பஸ் மறைச்சிருக்கிறதுனால. அதனால நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஓகே, அதுதான் விஷயம். அதுதான், அதனால தான் வந்து இப்போ மக்களுக்கு அதை தெரிவிக்கலாம் தான் வந்திருக்கோம். ஏன்னா அது வந்து வச்ச பிரோஜனம் இல்லை. எப்படியும் ஒரு 10 லட்ச ரூபா அது செலவாயிருக்கும். அதெல்லாம் நம்மளோட வரி பணம் தான் ஆயிருக்கும், கண்டிப்பாக ஆயிருக்கும். அப்படிதான் கணக்கு காட்டிருப்பாங்க, அதுக்கு அவ்வளோ ஆகாது. அப்படிதான் கணக்கு காட்டிருப்பாங்க. இருந்தாலும் அது யூஸே இல்லாம ஒரு விஷயம் தானே இது. இப்போ நீங்க இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க, வெயில் டைம்ல நீங்க அதுதான் சொல்றேன். அதான் நின்றுட்டு இருக்க இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தாதன் குப்பம். அதாவது சென்னையில கொளத்தூர் தொகுதியை ஒட்டி இருக்கு. இது கொளத்தூர் தொகுதியில வருமானு தெரியல, ஆனால் கொளத்தூர் தொகுதியை ஒட்டி தான் இருக்கு. ஆப்போசிட்ல போனீங்கன்னா கொளத்தூர். ஸோ என்னோட கொஸ்டின் இது ஒன்று தான். மக்களுக்கு தேவையான விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பயனுள்ளதாக செய்யுங்க, இல்லை பண்ணுங்க. நானும் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த திமுக கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக கவர்மெண்ட்டும் சரி, ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வரீங்களே தவிர அதை வந்து ஃபுல்ஃபில்லாக மக்களுக்கு வந்து போதான்றதை பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு இனிமேலும் பண்ணாதீங்க. இன்னொரு கோரிக்கை, உள்ளே இருக்க பஸ் ஸ்டாண்டை தயவு செஞ்சு முன்னாடி எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் எங்கேயோ கிடைக்குது. அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, இத்தனை பஸ் வந்து மறைச்சிட்டு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வயசானவங்க இவங்கலாம் வந்து ரோட்டில் நின்றுருக்காங்க பஸ்ஸுக்காக. ஸோ ஒரு விஷயத்த பண்ணும் போது பிரயோஜனமாக பண்ணுங்க. பண்ண தெரியலனா எங்களை மாதிரியான படித்தவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு தயவு செஞ்சு போயிடுங்க. நன்றி.